வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று இட் என்ற வார்த்தையை பற்றி படிப்போம். இட்னா நம்ம பொதுவாகவே இது என்று சொல்லுகிறோம் இல்லையா? இது ஒரு ப்ரோனவுன். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றே பார்க்கணும். பொதுவாக இட் ஒரு இன்அனிமேட் திங்ஸ், அதாவது உயிரிட்ட பொருட்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். இன்னும் பாருங்க, இட் இஸ் ஆன் த டேபிள். இட் இஸ் எ புக். இது ஒரு புத்தகம். இட் இஸ் எது வேணாலும் சொல்லலாம். அந்த இட்ங்கிறது ஒரு சப்ஜெக்டாக வருது, இந்த ப்ரோனவுன். இதே மாதிரி சப்ஜெக்ட். இட் இஸ் ஆன் த டேபிள். இவங்க பாருங்க, ஐ லைக் இட் ஒரு ஆப்ஜெக்டாக வருது. ஏன்னா இட் இஸ் லைக்டு பை மீ, நீ பேசிவ் பண்ணணும். ஐ லைக் இட்னா இட் இஸ் லைக்டு பை மீ. ஸோ ஒரு இன்அனிமேட் திங்குக்கு யூஸ் ஆகுது. இப்போ பாருங்க, பெட் அனிமல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் டாக்ஸ். அண்ட் கேட்ஸ். There is a cat. ஒரு பூனை இருக்கிறது. It is sitting on the bench. ஸோ ஒரு உயிரை, ஒரு அனிமலை சொல்லும்போது இட் யூஸ் பண்ணுவோம். ஐ go for a walk daily in the evening. I love a dog. I bring up a dog. It comes with me. It comes with me. என்னோடு வருகிறது. அப்படின்னா இன்அனிமேட் திங்ஸ்னும் ஒரு அனிமலுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். அதே மாதிரி பாருங்க, I saw a child. I saw a child. It was crying. அது அழுது கொண்டிருந்தது. அப்ப என்ன வருது? இந்த சைல்டுக்கு இட்டு தான் யூஸ் பண்றோம். சரியா? அதே மாதிரி பாருங்க, காலநிலை, வெதர் 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 வெதர். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? வெயிலா இருக்குன்னா அதிகமாக சூடாக இருக்கிறது. இட் இஸ் ஹாட். It is cold. It is cold in winter. It is always cold in tundra regions. It is always cold in Scandinavian countries. It is hot in African countries. சொல்றோமா? It is hot. இந்த it என்னது? இமேஜினரி சப்ஜெக்ட். ஏன்னா சூடாக இருக்கிறது, குளிராக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? இட் இஸ் கோல்ட்னு போடுறோம். இது ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட். குளிராக இருக்கிறது. ஆனால் மீனிங் என்னது? வெப்பமாக இருக்கிறது, குளிராக இருக்கிறது. அதே மாதிரி டைம் 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 டைம்ங்கிறது உண்டு. இப்போ மணி என்ன? இட் இஸ் 6 o'clock. இப்போ என்ன சொல்றோம்? இட் இஸ் 6 o'clock. இந்த பாருங்க, இந்த ஓ இப்படி போடுறோம் இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா இதுல நம்ம இவ்வளவு எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி கொடுப்போம். இதுதான் என்னுடைய அர்த்தம். 6 o'clockனா அப்ப இது எதை குறிக்க யூஸ் பண்ணுது? டைமையும் சொல்றது. டைம் யூஸ் பண்றதுக்கு இட் வருது. அதே மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே டென்ஸ்ல படிக்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கும்போது படித்தோம். என்ன படித்தோம்? இட்
ரெயின்ஸ். அதாவது மழை பெய்கிறதுன்னா இப்போ ரெயின்ஸ்ன்னு எழுத முடியாது. இதுக்கு பேர் ரிடண்டன்ட். அதனால இதுக்கு ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட் கொடுத்து எழுதுறோம். இதுக்கு பேர் இமேஜினரி சப்ஜெக்ட். இட்டு ஒரு ப்ரோனோன் ஒரு இமேஜினரி சப்ஜெக்டாக வருது. இந்த இடத்துல இதுக்கு பேர் இம்பர்சனல் ப்ரோனோன். ஏன்னா இது ஆள் இல்லாமல் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இந்த வார்த்தை ரெயின், ஸ்னோ, தண்டர். இடி இடிச்சதுன்னா தண்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால இடி இடித்ததுன்னா இட் தண்டர். இப்போ பாருங்க, இட் ரெயின்ஸ், இட் ரெயின்ட், இட் வில் ரெயின், இட் இஸ் ரெய்னிங், இட் வாஸ் ரெய்னிங், இட் வில் பி ரெய்னிங், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 5 days. இப்போ எப்படிதான் ஒரு 2 months என்னது, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 2 months கண்டினியூஸ்லி. இப்பொழுது பாருங்க, இட் தண்டர். அதாவது ஸ்னோ, ரெயின்னா மழை பெய்கிறது, ஸ்னோஸ். இட் ஸ்னோஸ் நவ், இட் ஸ்னோட், திஸ் வில் ஸ்னோ, திஸ் வில் ஸ்னோ ஹெவிலி இன் காஷ்மீர், இட் இஸ் ஸ்னோயிங், இட் வாஸ் ஸ்னோயிங். அப்படி டென்ஸுக்கு இதை படிக்கணும். இட் தண்டர்ஸ் டுடே, இட் தண்டர்ட் லாஸ்ட் நைட், திஸ் வில் தண்டர் டுமாரோ. சரி, இப்படி வருது. இந்த 3 வெர்புக்குமே பேர் இம்பர்சனல் வெர்ப்ஸ். ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த வெர்பையும் போட முடியாது. ஐ, யூ, வி, ஹீன்னு போட முடியாது. அது இட்டு மட்டும் தான் போட முடியும். அது அதனால இம்பர்சனல் சப்ஜெக்ட் ஆகும். இது இம்பர்சனல் நவுன்ஸ். அதே மாதிரி 4வது பாயிண்ட் ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட். ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட்னா ஒரு டெம்பரரி சப்ஜெக்ட். எங்க பாருங்க, இப்போ நம்ம படிச்சோம் தெரியுமா, to learn English is easy. To learn English is not easy. படிக்கலாமா? To learn English is not difficult. சரி, இதை கொஸ்டின் பண்ண முடியாது. அதனால ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் கொடுக்குறோம். ஒரு டெம்பரரி சப்ஜெக்ட் ஆர் இமேஜினரி சப்ஜெக்ட். இட் இஸ் ஈஸி to learn English. அப்ப இதே மாதிரி என்ன வரும்? It is possible to reach Mount Everest. It is not difficult to learn English. It is not difficult to pass TET. It is not easy to pass IAS. அப்ப இந்த மாதிரி it is impossible, it is possible. இட் இஸ் பாசிபிள் டு லேர்ன் இங்கிலீஷ். இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி போட்டு ஒரு 10-25 சென்டென்ஸ் எழுதி பாருங்க, ஈஸியாக வரும். இப்போ இதை கொஸ்டின் பண்ணலாம். இட் இஸ் நாட் ஈஸி, நெகட்டிவ் பண்ணலாம். இஸ் இட் ஈஸி, ஹவு இஸ் இட் ஈஸி, அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணலாம். அதே மாதிரி இது என்ன ஒரு மெத்தட். இந்த இட்டு ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டாக வரும்போது இட் இஸ் ஈஸி. அதே இதை சொல்கிறேன், ஃபார் மீ டு லேர்ன். எனக்கு இது ஈஸி. அதே மாதிரி இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். It is very easy for you to solve this problem. It is not difficult for you to solve this problem. It is not easy. It is very easy for me to earn money. எனக்கு ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிப்பது. அந்த மாதிரி வருது. சரியா? இது ஒரு இதுவாகும். இட் ப்ளஸ் ஃபார் ப்ளஸ் 2 ப்ரைஸ். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். நானும் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் கொஞ்சம் எழுதி பாருங்கள். அதே மாதிரி எம்பாட்டி எப்படின்னா பாருங்க, இது ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட். இட் இஸ் Gandhiji who got
ஃப்ரீடம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, காந்திஜி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அந்த மாதிரி இப்ப பாருங்க, இட் இஸ் மை ஃபாதர் who compelled me. It is my father who compelled me. இப்போ தான் நம்ம படித்தோம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். It is my father. அவன் it is my father who compelled-னா என்னுடைய அப்பா தான் என்னை கட்டாயப்படுத்தியது. எதுக்கு? பயாலஜி குரூப் எடுப்பதற்கு. சரியா? இட் இஸ் மை, அதே மாதிரி இட் இஸ் மை மதர், இட் இஸ் மை மதர் ஹூ என்கரேஜ் மீ, ஹூ என்கரேஜ் மீ, என்னை ஊக்குவித்தது என் அம்மா தான். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே மாற்றணும். இது பர்சனல், இது வந்து ஒரு பர்சனல் டாபிக், இல்லைன்னா இது ஒரு இமேஜினரி டாபிக் வச்சுக்கணும். இது ஒரு ப்ரொனவுன் இமேஜினரி. இட் இஸ் காந்திஜி ஹூ காட் ஃப்ரீடம். காந்திஜி தான், என்னுடைய அப்பா தான், என்னுடைய அம்மா தான். அதே மாதிரி பாருங்க, இட் இஸ் ஐ, இதில் இப்போ நான் தான் இதுக்கு பொறுப்பு. இட் இஸ் ஐ ஹூ, நான் தான் இதுக்கு பொறுப்பு. இதில் எப்படி என்ன சப்ஜெக்ட் வரும், என்ன வெறுப்பு வரும்? இஸ் வருமா, வாஸ் வருமா, ஆர் வரும், என்ன வரும்? எப்பவுமே இந்த சப்ஜெக்ட், இந்த வெறுப்பு வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்து தான். இப்போ இட் இஸ் ஐ, இது நான் தான். ஹூ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், இது வேற எதுவும் வராது. ப்ரெசன்ட் டென்ஸ். இட் இஸ் ஐ. அதே மாதிரி இந்த இடத்துல ஐக்கு பதிலாக மீ போடக்கூடாது, அதுவும் தவறு. இட் இஸ் ஐ ஹூ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இது எதுக்குன்னா எம்பாட்டிக்னு சொல்றேன். ஏன் எம்பாட்டிக்? அவர் தான், இவர் தான், நான் தான் வரும்போது அது ஒரு எம்பாட்டிக் கொடுக்குறோம், ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அந்த சப்ஜெக்டுக்கு. அதனால தான் இது எம்பாட்டிக். அவர் அதே மாதிரி தேட் கிளாஸ். இப்போ பாருங்க, ஒரு சென்டென்ஸ் பாருங்க. நான் தேட்லேன்னு சொல்லி தரேன், இதில் படிச்சு கொஞ்சம் பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல இந்த தேட்டுக்கு வந்து மீனிங் என்னன்னா என்பதுன்னு வரும். என்பது என்ன பாருங்க, அவன் +2 பாஸ் ஆகி இருக்கிறான் என்பது நாட் ட்ரூ, உண்மை அல்ல. அவன் +2 பாஸ் ஆகவில்லை. அது எவ்வளோ அழகாக வந்து பாருங்க, தேட் கிளாஸ். இந்த தேட்டை முதல்ல வச்சு இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதுறாரு. அப்படி வரும்போது தேட்டுக்கு என்பதுன்னு மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸே கொஸ்டின் பண்ண முடியாது. இது பொதுவாக ஃபாரின் ஆதர்ஸ் எழுதும்போது இது ஆக்வர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் சிலர் யூசேஜ் பண்ணுறாங்க, பட் கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இதுக்கு இமேஜினரி சப்ஜெக்ட் கொடுக்குறோம். இட் இஸ் நாட் true that I will. Years past plus 2. எப்படி வருது பார்த்தீங்களா? இட் இஸ் நாட் ட்ரூ தட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணாத குறைக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கரெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் நாட் ட்ரூ தட். அதே மாதிரி இட்ஸ்
இந்த வார்த்தை வரும்போது இட் சீம், இட் சீம் தோன்று. நம்ம சொல்ல தெரியுமா, கேன்சல் பண்ணாமல் வர தோணுது, போகாமல் வர தோணுது, சரியா? அந்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி இது காணப்படுகிறது. தோன்று காணப்படுன்னு வரக்கூடிய வாக்கியங்கள்ல இட்டு வரும். இட்டு வந்து என்னவா வரும்? இமேஜினரி சப்ஜெக்டா வரும். இட் சீம்ஸ் காணப்படுகிறது. இட் அப்பியர்ஸ் தோன்றுகிறது என்று தோன்றுகிறது. இட் அப்பியர்ஸ். இட் சீம்ஸ். அதே மாதிரி இட் லுக்ஸ். போல தோன்றுகிறது, போல காணப்படுகிறது. இந்த 3 வார்த்தைகள். அதே மாதிரி இட் டேக்ஸ். இட் டேக்ஸ்ன்னு சொல்றோம் யார்? இட் டேக், அதாவது இது என்னன்னா ஒண்ணுங்க, இட் டேக்ஸ் மீ 10 minutes. It takes me 10 minutes to go there. This will take you 3 months to complete this project. It took me, எடுத்தது, எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, எடுக்கிறது, எடுக்கும், அந்த மாதிரி. நான் ஒரு புக்கு கம்பைல் பண்ணேன். அதை கம்பைல் பண்ணதுக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. It took me 3 years to compile this book. It took me. அதே மாதிரி this will take you. It will take you 10 minutes to reach there. அங்கே போகிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகும். எனக்கு இந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணதுக்கு 3 வருடம் ஆகியது. It took me 3 years to compile this book. அந்த மாதிரி வரக்கூடியது. அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். This will not take you. It does not take you. It did not take me. இதுக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். அதே கன்ஸ்ட்ரக்ஷன். இது கொஞ்சம் நீங்கள் எழுதி பாருங்க. நம்ம நார்மல் யூசேஜ், அதாவது பொதுவாக பேசுறதுக்கு இது பயன்படும் நிறையா. இட் வில் டேக் யூ, இட் டுக் மீ, சரியா? அதே மாதிரி இது, அதாவது பொதுவாகவே இது ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட். It is said. நான் படிச்சோம்டா. It is said that. என்னது இது? இது இமேஜினரி. இது பேசிவாய் சொல்லும்போது அதை நான் தனியாக சொல்லித்தரேன். It is said என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி it is clarified. It is believed என்று நம்பப்படுகிறது. Believed that. It is said that. It is hoped that. It is considered. That. இந்த மாதிரி ஒரு it is considered that என்று கருதப்படுகிறது, என்று கருதப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, என்று கிளாரிஃபை பண்ணப்படுகிறது, என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி இட் இஸ் சஜஸ்டட்னா என்று, சஜஸ்டட்னா அப்ப என்ன, பிரேரணை செய்யப்படுகிறது. இட் இஸ் ப்ரப்போஸ்ட், இட் இஸ் ப்ரப்போஸ்ட். அப்ப இதெல்லாம் என்னது? பேசிவ் வாய்ஸுக்கு இந்த இட்டோட யூஸ் ஆகும். அப்படி வரும்போது சப்ஜெக்ட் மேட்டர் என்னதான் வரும்? தேட்டுக்கு பிறகு என்று கூறப்படுகிறது, என்று நம்பப்படுகிறது, என்று கருதப்படுகிறது, என்று பிரேரணை செய்யப்படுகிறது, என்று ப்ரொபோஸ் பண்ணப்படுகிறது. சரியா? இதுதான் இட். இந்த இட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப இட்டை ஈஸியாக நினைச்சிருக்கோம். அப்போ எதுக்கெல்லாம் வருது? இன்அனிமேட் திங்ஸு, அனிமல்ஸு, சைல்டு, வெதர், டைம், இம்பர்சனலாக வருது, ஒரு ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டாக வருது, எம்பாட்டிக் ஃபார்மில் யூஸ் பண்ணப்படுது, டேட் கிளாஸில் யூஸ் பண்ணி வருது. சரியா? அதே மாதிரி சீன், அப்பியர், லுக்குங்கிற வார்த்தைகளுக்கு
கருதப்படு தோன்றப்படுதுன்னு எடுக்கப்படுது. அதே மாதிரி இட் டேக்ஸ் யூ, அதே மாதிரி இட் இஸ் செட் தட், இட் இஸ் பிலீவ் தட், இட் இஸ் ஹோப் தட் என்று ஒரு பேசிவாக அசியூம் பண்ணப்படுகிறது. ஸோ இவ்வளவு இத்தினுடைய யூஸ். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் எழுதி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி தந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் எழுதி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம கன்ஜெக்ஷன் படிப்போம். கன்ஜெக்ஷன் அடுத்த கிளாஸில் கன்ஜெக்ஷன் பார்ப்போம்.